ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லியை கூட்டிகிட்டு நம்முடைய அன்னபூர்ணி அம்மா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வீட்டில் சரவெடி மாதிரி சும்மா டபான்னு வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எண்ணெயில் போட்ட கருவேப்பிலை மாதிரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பொறிச்சு தான் பார்த்தாங்க. இனிமேல் நம்மளுடைய அன்னபூர்ணியை அடிக்கிற அடி எல்லாமே சும்மா சிக்ஸராக இருக்க போகுதுங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்னபூர்ணியை லாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மல்லியை இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்தலனா எங்கள் உயிருக்கு ஏதோ ஆபத்துனா நீங்கள் கூண்டோடு ஜெயிலில் கழிய தின்னணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களால அலற விட்டுட்டு நம்முடைய மல்லியை கூப்பிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நம்மளுடைய விஜய் ரூமில் கூப்பிட்டு போய் விடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு போயிடுறாங்க. நம்மளுடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா மல்லியம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் டாடா கல்யாணம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னுடைய மல்லியம்மா எங்கேயுமே போக மாட்டாங்க வெண்பா. இனிமேல் இந்த வீட்டில் உனக்கு அம்மாவாக தான் இருப்பா அப்படின்றத அன்னபூர்ணி அம்மா ஸ்ட்ராங்காகவும் பயங்கரமாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த ரஞ்சிதெல்லாம் பயங்கரமாக கோவப்பட்டு என்னடா நமக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை இவளுக்கு கிடைச்சிருச்சு, இவளை அழிக்கலான்னு பார்த்தா கடைசியில் இந்த அன்னபூர்ணி அம்மா லா பேசிட்டு போதே அப்படின்ற மாதிரி யோசிச்சு போதும் ஒன்று கிளவி இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்ம மல்லியை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த அன்னபூர்ணி லாலாம் பேசி நம்மளை மிரட்டிகிட்டு இருக்கா. அதனால் இதை அந்த சட்ட ரீதியாக நான் தான் நம்மளும் டீல் பண்ண முடியும். அதனால் விஜய்கிட்ட டிவோர்ஸ் பேப்பரில் நம்ம கையெழுத்தை வாங்கி அந்த மல்லிகிட்ட கையெழுத்தை வாங்கி கோர்ட்டில் அப்ளை பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கு லீகலாக டிவோர்ஸை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா விடுவாங்களா நம்ம அன்னபூர்ணியம்மா? அந்த கல்யாணத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பிரச்சனையோடு நடத்தியிருக்காங்க. எவ்வளோ லேஸில் நம்முடைய மல்லியை விஜய்கிட்ட பிரிக்க விட்ருவாங்களா? அதுக்கெல்லாம் சுத்தமாக வாய்ப்பே இல்லைங்க. நம்முடைய அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா டிவோர்ஸா? யாருக்கு டிவோர்ஸ்? நாங்கள் கரெக்டான ப்ரொசீஜர் படி தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். நீங்கள் தான் ஏன் முன்னாடி நடிக்க வந்தவங்களை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கீங்க. இதெல்லாம் கோர்ட்டில் நான் சொன்னால் ஜெயிலுக்கு போயிருங்க. இப்போ என்ன டிவோர்ஸுன்ட்டு லீகலாக எடுத்துகிட்டு வரீங்களா? தூக்கி போட்டு மிதிச்சிடும் ஒவ்வொரு ஆளும். மரியாதையோட இங்கேருந்து போயிருங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சொல்ல போகிறாங்க. நம்முடைய மல்லிக்கு பலமே நம்ம அன்னபூர்ணி அம்மா தாங்க. நம்முடைய மல்லியும் பார்த்திங்கன்னா அம்மா நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி கண்ணீர் விட்டு சொல்கிறாங்க. மல்லி உன் அத்தை நான் எதுக்கு இருக்கேன், உங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணாத நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. வேறு பெரிய எபிசோடு இதெல்லாம் தான் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன்ல போட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.